அனைவருக்கும் வணக்கம். நான் பிரபாகர் ஜோதிடர். ஓம் சிவாய நமக. சிவசக்தி திருச்சிற்றம்பலம். இன்று பிறந்த நாள் காணும் அனைவருக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்கள். இறைவனுடைய அருள் பரிபூர்ணமாக உங்களுக்கு கிடைக்கட்டும். இப்போ நான் என்ன சொல்ல போகிறேன்னா, இன்றைய நாளுடைய நிலைப்பாடை தான் சொல்ல போகிறேன். நீங்கள் கருத்தில் கொண்டு நீங்கள் பயன்பெறுங்க. விஸ்வாசி புரட்டாசி 9 இன்று வியாழக்கிழமை, ஆங்கில வருடம் செப்டம்பர் 25, 2025. இன்று சமநோக்கு நாள். அதே போல் இன்று சஷ்டி விரதம் கடைபிடிக்கப்படுகிறது. இந்த எந்த ஒரு கஷ்டங்கள் இருந்தாலும் சஷ்டி விரதத்தை முப்பெரும் கடவுள் விநாயகர் பெருமானுக்கு கடைபிடித்தால் உங்களுடைய கஷ்டங்கள் விலகி உள்ளத்திலும் இல்லத்திலையும் மகிழ்ச்சி குறையில்லாமல் கிடைக்கும். கருத்தில் கொள்ளுங்க. விநாயகர் கோயிலுக்கு சென்றால் விநாயகரை ஒரு முறை மட்டுமே சுற்றி வரணும், இருமுறை சுற்றி வரக்கூடாது. ஒரு முறை சுற்றினால் ஒன்றிதான் விநாயகர் கோயிலையும் பலன் கிடைக்கும். நட்சத்திரம் இன்று மாலை 7:03 வரை சுவாதி, பின்பு விசாகம். திதி இன்று காலை 6:09 வரை திருதிகை, பின்பு சதுர்த்தி. யோகம் இன்று அமிர்த யோகம், சித்த யோகம். சந்திராச நட்சத்திரம் உத்திராதி ரேவதி. ராசி பார்த்திங்கன்னா மீனம். சந்திராசை பொறுத்த மட்டும் ராசி 50% பாதிக்கும், லக்னத்தை 90% பாதிக்கும். அதனால் மீன ராசி மீன லக்னம் இன்று மிகவும் கவனமாக இருக்கணும். இயக்காரத்து கொண்டும் வண்டியை இயக்கி கொண்டு மொபைல் பேனில் பேசக்கூடாது. சிதறி விபத்துகள் ஏற்படுறதுக்கு அதிக வாய்ப்பு ஏற்படுத்துகிறோம். அதனால் விழிப்புணர்வோடு இருந்து உங்களை தற்காத்து கொள்ளுங்கள். நல்ல நேரம் காலை 10:45, 11:45. மாலை இல்லை. கௌரி நல்ல நேரம் காலை 12:15 1:15. மாலை 6:30 7:30. இந்த கௌரி நல்ல நேரத்தில் புதுமண தம்பதிக்கு சாதி முகூர்த்தம் அமைப்பது, குழந்தை பாக்கி இல்லாதவர்கள் பயன்படுத்துவது, எந்த ஒரு நல்ல காரியத்துக்கும் இந்த கௌரி நல்ல நேரத்தை பயன்படுத்தினா வாழ்க்கையில் வெற்றி பெற முடியும். அதே போல் இன்று வியாழக்கிழமை என்பதால் இன்று ஓரைநாதன் குரு பகவான் தான். குரு ஓர காலை 6 to 7, மதியம் 1 to 2, இரவு 8 to 9. அதுக்கு அடுத்து 2 மணி நேரம் அசுப வர, அதுக்கு 3 மணி நேரம் சுப வர வரும். அதை கருத்தில் கொண்டு நீங்கள் பயன்பெறுங்க. ராவகாலம் மதியம் 1:33, யமகண்டம் காலை 6 to 7:30, குளிகை காலை 9 to 10:30, சூலம் தெற்கு. குளிகைன்னா மாந்தினா குளிகை. இந்த காலகட்டத்தில் எந்த ஒரு நல்ல காரியமும் கெட்ட காரியமும் செய்யக்கூடாது, தீவினையே ஏற்படுத்தும். சூலம் தெற்கு. கோயிலுக்கு சென்றால் தெற்கு சைடு பார்த்து தான் கற்பூரமும் விளக்கை ஏற்றணும். அதே போல் சாமியும் தெற்கு சைடு பார்த்து தான் கும்பிடணும். அப்போ தான் உங்களுக்கு இறைவனருள் பரிபூர்ணமாக கிடைக்கும்.